ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நான் பேசுகிறதோ இல்லை இந்த கதையை சொல்கிறதோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் ஒருவேளை நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறது உங்களுக்கு புரியலை, அதனால கதை புரியலை அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசுகிறது தான் எங்களுக்கு புரியல ப்ரோ அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 11. போன எபிசோடில் நம்ம பாம் வந்து கார்டியனை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தான். அப்போ அந்த கார்டியன் வந்து நீ உன்னோட ஓன் வில்லிங்கில் நீயா கதவை திறந்து உள்ளே வந்திருக்க, என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கார்டியன் கேட்கு. இங்கே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரேச்சல் கிட்ட உன்னோட கடைசி சான்ஸ் இதுதான் டவரை கிளைம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம பாம் அங்கே வந்து நிற்கும். கார்டியன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, இப்போ உங்கள் டிசிஷன் தான் அப்படிங்கும். சரி, அப்போ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாமும் ரேச்சலும் ஒரு பபிள்ஸ்குள்ளே தண்ணிக்கு அடியில் இருக்காங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ரேச்சல் சொல்கிறா. இங்கே நம்ம ராக் வந்து வாயை பழக்கிறான். எனது ஹண்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க. ஆக்சுவலி அடுத்த எக்ஸாம் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லியிருக்கான். ஆனால் நீங்கள் ஹண்டாக போகிறதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலி இந்த டால்ஃபின்ஸ் இருக்குல்ல, இது வந்து அதோட குயின்ஸ்க்கு வந்து ஃபிஷ்ஷை சாப்பாடாக கொடுக்கும். அது வந்து ஷீன்ஸுவை வச்சு ஒரு நெட்டை கிரியேட் பண்ணும். அந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம பாமு ரேச்சலும் இருப்பாங்க. அவங்க அந்த குயினோட வாய்க்குள்ளே போயிட்டாங்கன்னா சேஃபாக வெளியே வந்துருந்தாங்க. ஓ, அப்போ இவ்வளோ தான் எங்கள் எக்ஸாமா அப்படின்னு கேட்கவும், இல்லை, ஓடைக்குள்ளே நிறைய மிருகங்கள் இருக்குது, அதுங்க வாய்க்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் ஃபெயில் ஆயிருவீங்க. அதேமாதிரி அந்த டால்ஃபின்ஸை வந்து இந்த முள்ளமன்றி போய் தடுத்துச்சு அப்படின்னா அப்போ ஃபிஷ்ஷை கொடுக்காது, அப்போவும் நீங்கள் ஃபெயில் ஆயிருவீங்க. ஸோ உங்களோட வேலை இந்த 3 பேரும் வந்து அந்த டால்ஃபின்ஸை அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிடணும். அப்புறம் புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக சென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணோம். அதுக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும். ஈவன் ரேங்கரால் கூட அதை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கும். அவ்வளோ ஆபத்தானது கூடலாம் நாங்கள் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதுதான் எக்ஸாம் அப்படிங்காங்க. பாமோ ரேச்சலோ இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் உள்ளே இருக்காங்க. டால்ஃபின்ஸ் வந்து ஃபிஷ்ஷை கொடுக்குறதுக்காக உள்ளே இறங்குது. இங்கே எல்லாரும் டீமாக பிரிஞ்சு யாரும் டால்ஃபின்ஸை அட்டாக் பண்ணாதபடி பார்த்துக்கிட்றாங்க. நம்ம கோன் தான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி வழி நடத்திக்கிட்டு இருக்கான். இதை தவிர்த்து உங்களுக்கு ஈஸியான எக்ஸாமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸாம் நடத்துகிறாங்க. கேட்கவும், நீயே போக போக பார்த்து தெரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ரோரி இளவரசி இன்னும் நம்ம பாம தான் பிளாக் மார்க்ஸ்க்காக தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கூட இருக்கிறவன் இதுலேருந்து நேராக கீழே குதிக்கிறது தான் நம்ம எக்ஸாம் ஏரியாவுக்கு போக முடியும் அப்படிங்கவும், அப்போ நீ முதல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுருதான். நம்ம பாம் வந்து ஆமாம், நான் அந்த பிரின்சஸ் கிட்டே இருந்தால் அந்த பிளாக் மார்க்ஸ் வாங்கினா அவள் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா ரேச்சல் கிட்ட. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சலும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம கோன் வந்து கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிட்ட கேட்கா, நீ எதுக்காக பாம்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லவும், அவன் நான் அவளை கடைசியாக மீட் பண்ணப்போ அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். பாம் தான் இருக்கிறதுலே ஸ்டார் மாரி பிரைட்டாக ஜொலிக்கிறான் நம்ம எல்லாத்த விடவும். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் பாம் கிட்ட இருக்குது. அவன் வந்து ரொம்பவே நல்லவனாக இருக்கான், நம்மளே மாரி போட்டி பெறாமல் வஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அவனாக இருக்கான், ரொம்பவே நல்லவனாக இருக்கான். அதனால தான் என்ன ஆனாலும் சரி பாமோட விருப்பம் என்னதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் பாம் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா பிரச்சனையாக ஆரம்பிச்சிட்டு அந்த ரேங்கரால் கூட அட்டாக் பண்ண முடியாத அந்த புல் அப்படிங்கிற மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இங்கே நம்ம ரேச்சல் வந்து பாம் கிட்ட கேட்கா, பாம் நீ என்னைக்காச்சும் இதை நினச்சி பார்த்துருக்கியா, நம்ம 2 பேரும் இப்படி ஒரு இடத்துல இருப்போம் அப்படிங்கிறத அப்படின்னு கேட்கவும், ஆமாம், நான் ஆல்ரெடி இதை பற்றி கனவு கண்டிருக்கேன், நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டர் வந்து டால்ஃபினை அட்டாக் பண்ணுறதுக்காக போகுது, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு இந்த சைடு வர வைக்கிறதுக்காக நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அது முடியல. உடனே அவன் அந்த கத்தி எடுத்துட்டு அதை போய் குத்த போகிறான். அதை குத்திட்டான். இப்போ அதை டென்ஷன் ஆகிட்டு நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸை துரத்திட்டு வருது. ஒரு ரேங்கரால் கூட அதை தோக்கடிக்க முடியாது. அது கூட போய் நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் சண்டை போட்டுருக்கான். கரெக்டான டைமிங்கில் வந்து நம்ம பச்சை கலர் பொண்ணு காப்பாற்றிட்டு தான் அந்த 2 இளவரசிகளுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இளவரசிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். ஸோ அவங்க நாங்கள் இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட அது கூட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது, பிரின்சஸ் ஆஃப் ஜகாட்னா சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தர் பாராட்டிக்கிட்டாங்க. இங்கே என்னடான்னா அந்த ஸ்கவுட் டீமு அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்ளின்ஸும் அந்த இன்னொரு மிருகங்களையும் கூட்டிகிட்டு அவங்க எல்லோரும் பாம் இருக்கிற குளத்துக்கு சைடு போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் எப்படியாச்சும் தடுத்தாகணும், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் சொல்கிறான். சரி, நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இங்கே அந்த டால்ஃபின் கோயின் வந்து ஷீன்ஸோவில் நெட்டை கிரியேட் பண்ணிச்சு. உனக்கு பயமா இல்லையா பாம், நம்ம ஒரு மாஸ்டரால் இப்போ சாப்பிடப்பட போகிறோம் அப்படிங்கவும், இல்லை எனக்கு பயமா இல்லை அப்படிங்க. பரவாயில்ல, நீ ரொம்ப தைரியசாலியாக மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் பாமை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இங்கே அந்த மிருகங்களை தடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் அந்த ஐடியாவை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. இங்கே பார்த்தா அந்த இளவரசியல் டைமிங் வச்சு அந்த பெரிய மிருகத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த மிருகம் வந்து நம்ம அந்த ப்ரௌன் ஹேர் இளவரசியை பிடிச்சிருது. பட் ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அசால்ட்டாக அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வரா. இவங்க அடிக்கிறத பார்த்துட்டு அந்த மிருகம் பயந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த 2 இளவரசியுமே அதை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. இங்கே அந்த பஞ்சு மிட்டாய் டீச்சரு, நீங்கள் என் ட்ராப்பில் விழுந்துட்டீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கான். இங்கே அந்த ஒரு பொண்ணு தாங்கிட்ட ஐடியா இருக்குன்னு சொன்னால அதை வச்சு கடல் டால்ஃபினை கண்ட்ரோல் பண்ணி இந்த லேண்டில் வந்து ஏதோ ஒரு பவர் மாதிரி ஒரு விஷயத்த போடுறா. அப்போ உன்னால் மற்ற மிருகங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் வந்து இந்த பொண்ணுகிட்ட கேட்க, இல்லை என்னால் முடியாது, பட் ஆனால் ரேங்கர்ஸ் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் வந்து ஒரு தினசாக யோசிக்கான். இங்கே அந்த இளவரசி வந்து அந்த புல் மான்ஸ்டரை வந்து பின்னாடியே துரத்திட்டு போயிருப்பான்.
அது இந்த ப்ரவுன் ஹேர் இளவரசியை இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. முன்ன விட இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுது. முன்ன மாதிரி அதோட நாக்கை வச்சு அவளை பிடிக்குது. பட் ஆனால் இந்த டைம் இவளால் வெளியே வர முடியல. அப்படியே அது ரொம்பவே அவளை இறுக்கி அப்படியே ஒரு மயங்கர கண்டிஷனுக்கு கொண்டு போது இவள் அரை மயக்கத்துக்கு போயிருதா. இங்கே நம்ம க்ரீன் கலர் பொண்ணுக்கிட்ட வந்து அந்த டீச்சர் வந்து வம்பிழுக்கிறான், அந்த பஞ்சு மிட்டாய் தலையன். உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட நெக்லஸை அவன் நாக்கு வழியாக எடுத்து காட்டுறான். அதை பார்த்தா அந்த க்ரீன் கலர் பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. அந்த லெஜெண்டரி ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறா. ஒழுங்கு மரியாதையாக அதை என்கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறா. இங்கே இந்த காப்ளின்ஸ் எல்லாம் அங்கே போய்கிட்டு இருக்காங்க. கைஸ் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த இன்னொரு சின்ன பொண்ணு ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோனி உங்களுக்கு சொல்கிறான். நம்ம பாம்கிட்ட வந்து அந்த கார்டியன் கேட்டிருக்கு, டவரோட டாப்பில் நீ என்னத்தை கிளைம் பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும் அவனோட மனசில் ஃபஸ்ட்டு வந்த விஷயம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் கிட்ட சொல்கிறான். அப்படியா, நீ ரொம்ப சூப்பர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே அந்த பச்சை கலர் பொண்ணு இளவரசிக்கும் அந்த பஞ்சு மிட்டாய் தலையன் டீச்சருக்கும் வேறு லெவலில் ஃபைட் நடக்குது. அவன் தன்னோட நாக்கை வச்சு அவளோட உடம்புக்குள்ளே கத்தி மாதிரி விட்டு வெளியே எடுத்துருதான். அவள் வாயிலிருந்து ரத்தமாக வருது. இங்கே இந்த சின்ன பொண்ணு அப்போ ஒரு பறவையை விட்டு மேஜிக்கல் பொடி எதையோ மண்ணில் தெளிக்க விட்டாலும் அது என்ன அப்படிங்கிறதே இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆக்சுவலி அந்த மண்ணை வந்து இல்யூஷன் தண்ணியாக மாற்றிடும். ஸோ அந்த மிருகங்கள் எல்லாம் தண்ணி நினச்சி சாதாரண மண்ணுக்குள்ளே வாயை விட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த மிருகங்களால் பிரச்சனை இல்லை, இந்த காப்ளினை வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணியிருந்தான். அதை பார்த்த மற்ற காப்ளின் எல்லாருமே இவங்க மேலே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ஓடி வராங்க. கைஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் சொல்கிறான். இங்கே அந்த பச்சை கலர் பொண்ணோட ஸ்வாட் லெஜெண்டரி ஸ்வாட் எடுத்து அவன் வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு தான். இப்போ அந்த பச்சை கலர் பொண்ணால் ஒன்றுமே பண்ண முடியல. எதுக்கு இப்படி பண்ணுதா அப்படின்னு கேட்கவும், நான் கிங்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் உள்ளவன், உங்களை கொல்றது தான் என்னோட மிஷனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இன்னொரு பிரின்சஸையும் கொண்டு வந்து அந்த மிருகம் இங்கே போடுது. ஆக்சுவலி அந்த ஸ்ட்ராங்கான மிருகமும் இந்த பஞ்சு மிட்டாய் தலையனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த பஞ்சு மிட்டாய் தலையன் டீச்சர் வந்துட்டு அந்த லெஜெண்டரி ஸ்வாடத்துக்கு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் இளவரசிட்ட கொடுத்து, நீ இந்த பச்சை கலர் பொண்ணை கொன்று உங்கள் அப்பாவை நீ பெருமைப்படுத்து, இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நம்ம பாம்பு நம்ம அதுக்கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரேச்சல் ஆமா அப்படிங்க இந்த இடத்துலையே இந்த எபிசோட் முடியுது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒன்று இந்த எபிசோட் புரியாமல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த எபிசோடு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம், என்னடா சம்மந்தமே இல்லாத கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு எபிசோடை மட்டும் நீங்கள் கண்டுக்கிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடு வேறு லெவலில் இருக்கும், தரமான ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.